யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து கேன்சரை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் dreaded disease ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் இட் இஸ் அ மேஜர் காஸ் ஆஃப் டெத் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஸோ வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அந்த கேன்சருன்ற டிசீஸால் வந்து இறந்து போயிடுறாங்க. கேன்சருன்றது ஒன் ஆஃப் தி நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். மோர் தென் a million Indians suffer from கேன்சர். ஸோ கம்பேர் டு தி வேர்ல்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேன்சரால் வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஹேவ் டைங் ஆனுவலி பர் இயரை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, த மெக்கானிசம்ஸ் தட் underlie development of cancer or oncogenic transformation of cells, its treatment and control have been some of the most intense area of research in biology and medicine. ஸோ ஸ்டில் நவ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு வந்து ரொம்ப இன்டென்ஸாக வந்து ரிசர்ச் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயாலஜி ஆஸ்பெக்ட்லேயும் சரி, மெடிசனல் ஆஸ்பெக்ட்லேயும் சரி. ஸோ எப்படி வந்து இந்த கேன்சர் டெவலப் ஆகுது, அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன, இது பற்றின இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தா கரண்ட்டில் எல்லாம் ரிசர்ச் லெவலில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் அவர் பாடி கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பாடியில் வந்து வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் இஸ் நத்திங் பட் அன்கண்ட்ரோல் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் செல்ஸ். கண்ட்ரோல் இல்லாமல் செல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது, ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. நியூ செல்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது, அது வந்து இறக்க மாட்டேங்குது. ஸோ கண்டினியூஸாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ செல்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து மல்டிப்ளிகேஷன் நடந்துகிட்டே இருக்கிறனால கண்ட்ரோலே வந்து இல்லை. செல் சைக்கிளே வந்து ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக வந்து நடக்குது. ஸோ நார்மல் செல்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் ஷோ காண்டாக்ட் இன்ஹிபிஷன். காண்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்னா ஸோ இமேஜின் தட் இட் இஸ் அ டிஷ்யூ. ஸோ இது ரெண்டு டிஷ்யூ அண்ட் தென் இப்போ இந்த இடத்துல வந்து சில டிஷ்யூ லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ண அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி புதுசாக வந்து டிஷ்யூஸ் வந்து செல் சைக்கிளில் இன்வால்வ் ஆகி ரீப்ளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு டிஷ்யூ தான் வர முடியும், ரெண்டு செல்ஸ் தான் வந்து ப்ளேஸ் ஆக முடியும் அப்படின்னா ரெண்டு செல்ஸ் தான் ப்ளேஸ் ஆகும். இது இன்கேஸ் பக்கத்து செல்ஸோட டச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து போதும்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லிடும். நத்திங் பட் பக்கத்து செல்ஸோட ஒரு காண்டாக்ட் வந்து இருக்குது நார்மல் செல்ஸுக்கு. அப்போது எப்போ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கண்டினியூ டிவைட் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அதிகமாக போகாமல் கண்ட்ரோல்டாக எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ளேஸ் ஆகும். பக்கத்து செல்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அந்த நியூ செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகும். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய செல்ஸுக்கு இந்த காண்டாக்ட் இன்ஹிபிஷன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸிபிட் ஆகுது. ஆனால் கேன்சரஸ் வரக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காண்டாக்ட் இன்ஹிபிஷன் ப்ராப்பர்ட்டியே கிடையாது. அப்போது கண்டினியூஸாக செல்லு ஒன்றுக்கு மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ரேப்பிடாக வளரும். ஓகே, ரொம்ப டாமினேட் பண்ணுது இந்த நார்மல் செல்ஸை காட்டிலும். அதான் அன்கண்ட்ரோல்டு க்ரோத். கேன்சரல் செல்ஸ் அப்பியர் டு ஹேவ் லாஸ்ட் திஸ் ப்ராப்பர்ட்டி. காண்டாக்ட் இன்ஹிபிஷன் ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரல் செல்ஸ் வந்து கண்டினியூஸாக டிவைட் ஆகுது, ரைஸ் டு மாஸ் ஆஃப் செல்ஸ் கால் டியூமர். ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ் இஸ் நோன் அஸ் டிஷ்யூஸ். ஸோ கண்டினியூஸாக வந்து செல்ஸ் வந்து வளர ஒரு கட்டி மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிடுது, அதான் டியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. There are two types of tumor. One is benign, another one is malignant. இந்த benign tumor வந்து பார்த்தீங்கன்னா நான் கேன்சரஸ். ஸோ இனிஷியலாக வந்து ஒரே இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும், டேமேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பரவலை. ஆனால் இது வந்து நான் கேன்சரஸ். இந்த ஸ்டேஜில் ஏர்லியராகவே நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேன்சரை வந்து ஈஸியாகவே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்யூர் பண்ணிடலாம். ஆனால் மேலிக்னன்ட் ஸ்டேஜ் செகண்ட் டைப்பில் மேலிக்னன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து அதிகமாக வந்து செல்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது, மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது, ப்ரோலிஃபரேஷன்னா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் புதுசாக வந்து செல்ஸ் வந்து பார்ன் ஆகிட்டே இருக்குது. அதை நியோபிளாஸ்டிக் செல்ஸ், நியூலி பார்ன் செல்ஸ் அது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஃபர்தராக அது வந்து ஒரு டியூமர் கட்டி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இந்த செல்ஸை அதாவது கம்பேர் டு தி பினைன்றது பிகினிங் ஸ்டேஜ், மேலிக்னன்ட்ன்றது லாஸ்ட் ஸ்டேஜ் லேட்டர் ஸ்டேஜ், ரொம்ப முத்திருச்சுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இந்த மேலிக்னன்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ரொம்ப அதிகமாக வந்து செல்ஸுக்கு வந்து தேவைப்படும். நான் பினைனில் வந்து அப்படி கிடையாது, ஒரு இடத்துல தான் அது இருக்கும், தேவைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இனிஷியலாக. அப்போ இனிஷியலாக கண்டுபிடிச்சா நம்ம சரி பண்ணிட முடியும். தீஸ் செல் க்ரோ ரேப்பிட்லி, வெரி ஃபாஸ்ட்டாக வந்து வளர ஆரம்பிக்குது. இன்வேடிங் அண்ட் டேமேஜிங் சரௌண்டிங் நார்மல் டிஷ்யூ. பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்மல் டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணுது. அதில் வந்து இன்வேட்னா உள்ளே வந்து ஒரு லைக் பேரியர் மாதிரி வந்து உள்ளே வந்துடுது.
As these cells actively divide and grow, they also starve the normal cells. ஸோ இன்கேஸ் இது இந்த பிளாக் கலர் இருக்கிறது கேன்சர் செல்ஸ் அப்படின்னா, அப்போ நார்மல் செல்ஸை விட இந்த கேன்சரல் செல்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணுது, இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்போது நியூட்ரிஷன் வந்து நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெட்டாபாலிசத்தில் நியூட்ரிஷன் வந்து அதிகமாக வந்து பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த நார்மல் செல்ஸுக்கு வந்து நியூட்ரிஷன் போக விடாமல் எல்லா நியூட்ரிஷனும் இந்த கேன்சர் செல்ஸை எடுத்துக்குது. அப்போ நார்மல் செல்ஸ்க்கு நியூட்ரிஷன் எதுவுமே கிடைக்காம அது வந்து பசியில் இருக்குது. ஸோ அது வந்து காக்க போடுது. ஸோ அதான் ஸ்டார் தி நார்மல் செல்ஸ் பை காம்பீட்டிங் ஃபார் வைட்டல் நியூட்ரியன்ஸ், இம்பார்ட்டண்டான நியூட்ரியன்ஸை ஃபுல்லாக இது எடுத்துக்குது, நார்மல் செல்ஸை வந்து எடுத்துக்க விடாமல் பண்ணிடுது. ஸோ செல்ஸ் ஸ்லஃப்டு ஃப்ரம் சச் டியூமர்ஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி சில செல்ஸ் வந்து உதிர்ந்துருது. ஸ்லஃப்னா ஷெட் பண்ணிடுது. ஸோ அந்த கேன்சர் செல்ஸ் சிலது அந்த டியூமர்ஸ்லேருந்து ஷெட் ஆகக்கூடிய அந்த கேன்சர் செல்ஸ் வந்து பிளட் வழியாக எங்கே போகுதுன்னா அடுத்தடுத்து மற்ற பாடி பார்ட்ஸில் வந்து அங்கங்கே போய் மைக்ரேட் ஆகி அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது ஷெட் பண்ணி கேன்சர் செல்ஸ் வந்து ஷெட் ஆகி அங்கங்கே போய் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கன் இந்த பாடி பார்ட்ஸில், அதை வந்து மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மெட்டாஸ்டாசிஸ். ஸோ மெட்டாஸ்டாசிஸ் இஸ் த மோஸ்ட் ஃபியர்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேலிக்னன்ட் டியூமர்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளாக் கலரில் ஹைலைட் ஆகிருக்குது எல்லா பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் காசஸ் ஆஃப் கேன்சர், எதனால் கேன்சர் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் நார்மல் செல்ஸ் இன்டு கேன்சரல் செல்ஸ், நியோபிளாஸ்டிக் செல்ஸ், டியூமர் செல்ஸ் மே பி இன்டியூஸ்ட் பை ஃபிசிக்கல், கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல் ஏஜென்ட் மூலிமா வந்து இன்டியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏஜென்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கார்சினோஜென்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க, கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த கேன்சர் காசிங் ஏஜென்ட்டில் ஃபிசிக்கலில் இருக்கக்கூடிய டைப் ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன்ஸ் தான், கதிர்வீச்சு. இதில் அயனைசிங் ரேடியேஷன்ஸில் எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப இந்த எக்ஸ்ரேஸ் காமா ரேஸில் நம்ம நார்மலாக எக்ஸ்போஸ் ஆகும்போது கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து யூவி ரேஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ யூவி ரேஸில் வந்து எக்ஸ்போஸ் ஆனாலும் டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகி அது வந்து ஃபர்தராக டியூமரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பாக இருக்குது. ஓகே, இந்த கெமிக்கல் கார்சினோஜன்ஸ், கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ, அதாவது சிகரெட்டில் இருக்கக்கூடிய புகையிலில் தேர் இஸ் அ கெமிக்கல் நோன் நிக்கோட்டின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அதை வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீம்லேயோ இல்லை எந்த பாடி பார்ட்ஸில் வந்து அக்குமுலேட் ஆகுதோ, மோஸ்ட்லி அது டொபாக்கோ ஸ்மோக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸை தான் வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். அந்த நிக்கோட்டின் காம்பனண்ட் வந்து நிக்கோட்டின் அஸ் வெல் அஸ் ஸ்மோக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லங் கேன்சர் வந்து டேமேஜ் பண்ணுது, லங் கேன்சர் காஸ் பண்ணுது. அண்ட் தென் ஆன்கோஜெனிக் வைரஸ், பயாலஜிக்கல் ஆஸ்பெக்டில், பயாலஜிக்கல் ஏஜென்ட்டில் கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய வைரஸஸும் இருக்குது. அது ஆன்கோஜெனிக் வைரஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்கோஜெனிக் அப்படின்னா கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய வைரஸை வந்து ஆன்கோஜெனிக் வைரஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டடி ஆஃப் கேன்சர் இஸ் ஆன்காலஜி. யூஸ்வலாக February 4th வந்து எவ்ரி இயர் வந்து கேன்சர் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த வைரஸ் காசிங் கேன்சர் இஸ் நோன் அஸ் தே ஹாவ் வைரல் ஆன்கோஜீன்ஸ். அதோட பாடியில் வைரஸோட இதில் வந்து வைரஸ் ஆன்கோஜீன்ஸில் ஜீன் செட் வந்து அது வச்சுருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் கேன்சர் காசிங் வைரஸஸ் வந்து பார்த்திங்கன்னா HPV, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் இருக்குது, அது வந்து கேன்சர் காஸ் பண்ணுவோம். அடினோ வைரஸஸ் அப்படின்ற ஒரு குரூப்பில் நிறையா வைரஸ் வந்துருக்கு, அது வந்து கேன்சரை வந்து காஸ் பண்ணக்கூடிய வைரஸஸ். பட் இதோட எக்ஸாம்பிள்ஸ்னால் நமக்கு என்ன வைரஸ்னால் கொடுக்கல, ஜஸ்ட் ஃபார் ஒரு அடிஷ்னல் நாலேஜ் ஹவ் செட். அண்ட் தென் நார்மலாக இருக்கக்கூடிய செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏல வந்து செல்லுலார் ஆன்கோஜீன்ஸ், ஆல்சோ நோன் அஸ் சிஆன்க், ஆல்சோ நோன் அஸ் புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ், இந்த ஜீன்ஸ் எல்லாம் நம்ம நார்மல் டிஎன்ஏல வந்து இருக்கும். இந்த ஜீன்ஸ் வந்து எதனால் இருக்குது அப்படின்னா கண்ட்ரோல்டாக வந்து செல் வந்து டிவைட் ஆகிறதுக்காண்டி அது வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஸோ இதில் இந்த கார்சினோஜன்ஸ் வந்து மியூட்டேஷன்ஸ் காஸ் பண்ணுச்சுன்னா இட் லீட்ஸ் டு தி ஆன்கோஜெனிக் ஜீன்ஸ். ஆன்கோஜீன்ஸாக அது வந்து மாறிடும். புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ் வந்து நார்மல் செல்ஸில் இருக்குது, அது ஆன்கோஜீன்ஸாக கார்சினோஜன்ஸ்லாம் மாறிடுச்சு அப்படின்னா தட் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் கேன்சர். கேன்சர் டிடெக்ஷன் அண்ட் டயக்னோசிஸ், எப்படி வந்து அதை டிடெக்ட் பண்ணுறோம், எப்படி வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் டெஸ்ட் மூலிமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலி ஏர்லியாக கண்டுபிடிக்கக்கூடிய பினைன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டியூமரை வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம் மெனி கேசஸில். ஸோ ஆனால் அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கேன்சர் டிடெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் பயாப்சி அப்படின்னா லிவிங் டிஷ்யூவை வந்து அதாவது டியூமரில் ஒரு கட்டி மாதிரி இருக்குது, டியூமர் இருக்குன்னா அப்போ அதில் ஸ்மால் பீஸ் ஆஃப் டிஷ்யூவை மட்டும் கட் பண்ணி சர்ஜிக்கல் மெத்தட் மூலிமா டிசெக்ட் பண்ணி எடுப்பாங்க. அதை எடுத்து ஹிஸ்டோனா டிஷ்யூ, அதை எடுத்து கேன்சர் இருக்கா இல்லை என்ன டைப் ஆஃப் டிசீஸ் இருக்குது அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தே வில் ஸ்டடி ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடி. ஸோ யூஸ்வலாக அதில் வந்து வேக்ஸ் எல்லாம் வந்து அந்த
டிஷ்யூஸில் வந்து போர் பண்ணி அது அந்த வேக்ஸ்க்குள்ளே அந்த டிஷ்யூ வந்து இருக்கும். அதை அப்புறம் மைக்ரோடோம்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலிமா வந்து அந்த இதை வந்து ஷெட் பண்ணுவாங்க. அப்போ ஸ்மால் பீசஸாக வந்து வர ஆரம்பிக்கும், கேரட் பீட்ரூட்டை சீவிர மாதிரி. அப்புறம் அதை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் ஸ்டெயின் வந்து அதை ஸ்டெயின் போட்டு அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க. கேன்சர் செல்ஸ் இருந்தால் ஃபர்தராக அந்த டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக வந்து ப்ரோலிஃபரேஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பிளட்டு அண்ட் போன் மேரோ டெஸ்ட்டு. இதெல்லாம் வந்து போன் மேரோ பிளட் கேன்சரு, போன் மேரோவில் வந்து செல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் லுக்கிமியாஸ் பிளட் கேன்சர் வந்து காஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் டெஸ்ட்டு. ஸோ பயாப்சி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீஸ் ஆஃப் த சஸ்பெக்டட் டிஷ்யூ இஸ் கண்டென்ட் தின் செக்ஷன் ஸ்டெயின்டு எக்ஸாமின் அண்டர் மைக்ரோஸ்கோப். அதான் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடி பை எ பேத்தாலஜிஸ்ட். பேத்தாலஜிஸ்ட்னால் டிசீஸ் பற்றி படிக்கக்கூடிய அந்த பர்சன் பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Disease a கண்டறியும் பர்சன். ஓகே, the techniques like radiography, use of x-rays, CT, tomography and MRI, magnetic resonance imaging, இந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு கேன்சரில் இன்டர்னல் ஆர்கன்ஸில் கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்லி டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி டெக்னிக்ஸ். ஸோ இதில் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபியில் வந்து யூஸ்வலாக சிடி ஸ்கேனில் எக்ஸ்ரேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து 3 டைமென்ஷனல் வியூவில் வந்து அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ரிப்போர்ட்டில். ஆனால் அந்த எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணுற அயனைசிங் ரேடியேஷன் தான் எக்ஸ்ரேக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த அயனைசிங் ரேடியேஷன் எக்ஸ்ரே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நார்மல் செல்ஸும் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி டிமெரிட்ஸ் இதில் இருக்குது. ஸோ ஆனால் எம்ஆர்ஐ வந்து யூஸ் பண்ணும்போது, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸை நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் ரேடியோ எக்ஸ்ரேக்ஸ் பதிலாக மேக்னெட்டிக் வேவ்ஸையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸு அண்ட் நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக டிடெக்ட் பண்ண முடியும். தென் சேஃபஸ்ட் மெத்தடும் கூட. ஸோ இதனால் வந்து டிஷ்யூக்குள்ளே என்ன ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ் நடக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் கேன்சர் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென்ஸ். கேன்சர் செல்ஸ் வந்து கேன்சர் செல்ஸ் டைப் ஆஃப் ஆன்டிஜென் சொல்லினோம். ஸோ நார்மலை விட டக்குன்னு புதுசாக வருது. ஸோ நான் செல்ஃப்னு கூட சொல்லலாம். அப்போது சில ஆன்டிபாடிஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது ஆன்டிஜனை வந்து அது ஏற்றிக்கிட்டு அது வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் வந்து ஆன்டிஜென்ஸ்க்கு வந்து அகேன்ஸ்டாக நியூட்ரலைசேஷன் அந்த ரியாக்ஷனை வந்து கொண்டுட்டு வரும். ஸோ அது ஆன்டிபாடிஸையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டெக்னிக்ஸ் ஆஃப் மாலிகுலர் பயாலஜி கேன் பி applied to detect cancers. ஈவன் இதெல்லாம் மாலிகுலர் ஜீன்ஸ் லெவலில் வந்து கேன்சர் ஜீன்ஸை வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி ஐசோலேட் பண்ண முடியும். இன்ஹெரிட்டட் சசப்டபிலிட்டி டு சர்டன் கேன்சர்ஸ். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபாதர்ஸ்க்கு கேன்சர் இருக்கும், அதை எடுத்து அது அவங்க ஃபாதருக்கு இருக்கும். ஸோ சம் கேன்சர்ஸ் தே மை inherited from their parents to their offspring. Identification of such gene which predispose an individual to certain cancer may be helpful in prevention of cancers. ஸோ அதில் எந்த ஜீன்ஸ் வந்து கேன்சரை காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அந்த ஃபர்தராக வரக்கூடிய ஃபியூச்சரில் வரக்கூடிய டிசீஸஸையும் வியாலியரே வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால் அண்டர் ரிசர்ச் லெவலில் தான் வந்து இருக்குது. சச் இண்டிவிஜுவல்ஸ் மே பி அட்வைஸ்டு டு அவாய்ட் எக்ஸ்போஷர் ஆஃப் சர்டைன் பர்டிகுலர் கார்சினோஜன்ஸ். ஸோ இந்த மாதிரி கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் ஆல்ரெடி அவங்க ரொம்ப சசஸ்டபிள் அப்படின்னா நோய்வாய்ப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸில் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஜீன்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களாம் வந்து கண்டிப்பாக அந்த கார்சினோஜன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேன்சர் சீக்கிரமாக வந்துடும். ஸோ டொபாக்கோ இதில் வந்து ஸ்மோக் மூலிமா லங் கேன்சர் வந்து வருது. ஸோ லாஸ்ட் டாபிக் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். எப்படி கேன்சர் வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ யூஸ்வலாக சர்ஜரிஸ் மூலிமா வந்து டியூமரை வந்து கட்டி மாதிரி இருந்தால் அதை வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துடலாம். அடுத்து ரேடியேஷன் தெரப்பி மூலிமா ரேடியேஷன்ஸை கொடுத்து எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், இந்த மாதிரி லேசர்ஸ் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து கொடுத்தோம்னா அதை வந்து செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். அண்ட் தென் இம்யூனோதெரப்பியில் பயாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் ஆன்டிபாடிஸ், ஆல்ஃபா இன்டர்ஃபரன்ஸு கைண்ட் ஆஃப் ஆன்டிபாடி அதை வந்து நம்ம கொடுக்கும்போது இந்த ஆன்டிபாடி போய் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனை காஸ் பண்ணும். அண்ட் தென் ஃபர்தராக மைக்ரேஷனை வந்து கம்மி பண்ணும், கேன்சர் செல்ஸோட மைக்ரேஷனை. ஸோ ரேடியோ தெரப்பியில் ஸோ டியூமர் செல்ஸை வந்து நம்ம இரிடேட் பண்ணுறோம், அதை வந்து கொல்கிறோம். லீத்தல் அப்படின்னா கொல்றது. ஸோ டேக்கிங் ப்ராப்பர் கேர் ஆஃப் த நார்மல் டிஷ்யூ சரௌண்டிங் த டியூமர் மாஸ். ஸோ மற்ற நார்மல் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணிடாமல் கேன்சர் செல்ஸை மட்டும் ரேடியோ தெரப்பி வந்து கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீமோதெரப்பி தான் ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க டாக்டர்ஸ் ஆஸ்பெக்டில். ஸோ தெரப்பி நல்ல ட்ரீட்மெண்ட்டு. கீமோனா இந்த இடத்துல ட்ரக்ஸு,
கெமிக்கலாக சில ட்ரக்ஸை வந்து காம்பினேஷன் பண்ணி அதை வந்து கொடுத்து கேன்சரஸ் அதில் வந்து கில் பண்ண கொடுக்குறாங்க. ஸோ சம் ஆஃப் தீஸ் ஆர் பர்டிகுலர் டியூமர்ஸ் பொறுத்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் தி ட்ரக்ஸை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் தான் சைடு எஃபெக்ட் வருது, ஹேர் லாஸ் ஆகுது, பேஷண்ட் அனிமிக் ரத்த சோகை ஏற்படுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி மூலியமாகவே அகற்றிட முடியும். சிலது ரேடியோதெரப்பி அண்ட் கீமோதெரப்பி கொடுக்க முடியும். டியூமர் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய WBC செல்ஸ் வந்து இந்த கேன்சர் செல்ஸை வந்து டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது அண்ட் தென் டெஸ்ட்ராயும் பண்ண மாட்டேங்குது. அதான் கொடுத்துருக்காங்க. டியூமர் செல்ஸ் ஹேவ் பீன் ஷோன் டு அவாய்ட் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் பை தி இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுது. தேர்ஃபோர் த பேஷண்ட்ஸ் ஆர் கிவன் சப்ஸ்டன்சஸ் கால் பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபையர்ஸ். அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக ஆன்டிபாடிஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக கேன்சர் செல்ஸை டிடெக்ட் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது it will get neutralize the cancerous cells ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்குது. அதில் ஆல்ஃபா இன்டர்ஃபரான்ஸ்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்டிபாடிஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இட் ஹெல்ப்ஸ் இன் டெஸ்ட்ராயிங் த டியூமர் பை நியூட்ரலைசேஷன். ஃபர்தராக வந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் வந்து தடுக்குது. ஸோ கேன்சரை பற்றின ஸ்டடி வந்து ஆன்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்காலஜி, ஆன்கோ மீன்ஸ் கேன்சர், லாஜி மீன்ஸ் ஸ்டடி. நிறையா டைப்ஸ் ஆஃப் கேன்சர்னால் இருக்குது, பட் அதெல்லாம் என்சிஆர்டியில் வந்து கொடுக்கல. போர்டு ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேன்சர்லேருந்து அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக டிஃப்ரென்சஸ் கேட்பாங்க. நார்மல் செல்ஸுக்கும் கேன்சர் செல்ஸுக்கும் என்ன வித்தியாசம், பெனின் டியூமருக்கும் மேலிக்னன்ட் டியூமருக்கும் என்ன வித்தியாசம், மெட்டாஸ்டாசிஸ்னால் என்ன, ப்ரோட்டோ ஆன்கோஜின்ஸ் அண்ட் ஆன்கோஜின்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ தேங்க்யூ. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.